ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ரைட். வெள்ளிக்கிழமை அதுமா என்னடா இந்த டாபிக் அப்படின்னு நீங்க பாப்பீங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த புக்கை நான் பண்ணேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அகைன் ஐ எம் டூயிங் இட் ஹியர். ராபின் சர்மாவோட ஒரு புக் இது, ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நான் இங்கே இப்போ ரிவ்யூ பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா ராபின் சர்மாவோட த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக்கினுடைய கண்டினியூவேஷனா தான் பாக்குறோம். ராபின் சர்மா வந்து இஸ் அ கனடியன். அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் முதல் நூல் வந்து த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி. அந்த புக்கு வந்து ரொம்ப நிறைய வித்தது, நிறைய இதுவாச்சு. அதனுடைய கண்டினியூவேஷனா இந்த புக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிறது தான். இதை பார்க்கறச்சே எனக்கு வந்து தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து தன்னோட லைஃப் ஹிஸ்டரிய நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஆனந்த விடன்ல தொடரா எழுதியிருந்தாரு. அதுல வந்து டைட்டில் வந்து நான் ஏன் பிறந்தேன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிற அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதை நீங்க அடையணும், அதுல வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்க சாதனைகளா மாத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரிய எழுதியிருந்தார் அவரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், 1972ல நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு திரைப்படமே வந்தது. இந்த திரைப்படத்துல வந்து பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா தான் நம்ம இந்த புக்கு உள்ள நுழையிறோம். When you are born, you cried while the world rejoiced. Live your life in such a way that when you die, that the world cries while you rejoice. Who will cry when you die அப்படிங்கிற அந்த புக்கினுடைய இம்பார்ட்டன்ட் கோட் இதுதான். ஒரு மனிதன் பிறக்கறச்சே வந்து நம்ம அழுவோம், ஆனா மற்றவங்க வந்து நம்மளுடைய வருகையை வந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி நம்ம இறக்கறச்சே உலகம் அழணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிற இந்த கோட்டு நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்த கண்ணதாசன் அந்த நாள்லயே பாட்டுல எழுதிட்டார். நான் ஏன் பிறந்தேன்கிற பாட்டிலே வரும், கற்றவர் சபைதனில் நீ நடக்கும் பொழுது உனக்கு மாலைகள் விழ வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் விழுந்தால் உலகமே அழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த வகையில தான் இந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தர் வந்து 101 ஐடியாஸ் கொடுக்குறார் ராபின் சர்மா. அதுல 101 ஐடியாஸும் நம்ம எடுத்தோம்னா அது 5 AM கிளப் வந்து ஒரு 2 என்ன சொல்றது 4 மாசத்துக்கு எடுக்கலாம். அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் நிறைய புக்ஸை பார்க்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த புஸ்தகத்துல இருந்து ஒரு 10ல இருந்து 12 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். அதுல முதல் ஸ்லைடு என்னன்னா, கீப் அ ஜேர்னல். உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழறதை விட எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை எப்படி வாழ போறோம்னு சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரு திட்டமிடல் தேவை. அந்த திட்டமிடலை வந்து மனசுல வைக்காதீங்க, புட் இன் வேர்ட்ஸ், புட் இட் இன் லெட்டர்ஸ் அப்படின்றாங்க. சின்ன வயசுல பசங்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, படிச்சுட்டே இருக்காதுடா, படிக்கிறது ஒரு தடவை எழுதி பாருடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ நம்ம நிக்கில் ஃபவுண்டேஷன்ல வந்து லியா நாராயணன் சார் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கிறாரு, ஐ வாண்ட் டு க்ரோ, ஐ மஸ்ட் க்ரோ, ஐ வில் க்ரோன்னு. அதை நம்ம படிக்கிறத விட ஒரு தடவை எழுதி பார்த்தா அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கு பாருங்க, அதை தான் வந்து இந்த ஆசிரியர் இங்க பதிவு செய்கிறார். கீப் அ ஜேர்னல், த பெஸ்ட் டைம் டு பிகின் கீப்பிங் அ ஜேர்னல் இஸ் whenever you decide to do something அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அவர் சொல்றாரு. அடுத்த கோட் என்னன்னா, லெட் த பிரைட்னஸ் என்டர் யுவர் லைஃப். வாழ்க்கையில எப்போதுமே வந்து வெளிச்சம் வரத்துக்கு கதவுகளை திறந்து வைங்க அப்படிங்கிறாரு. இல்ல நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறாரு. இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு குண்டச்சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கிறத விட வெளியில வரச்சு, வெளியில வந்து நம்ம சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அது மூலமா நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிறச்சு. அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு அறிவா மாறுறது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். லெட் த பிரைட்னஸ் என்டர் யுவர் லைஃப் அப்படின்னா, ஸோ இட்ஸ் டியூரிங் அவர் டார்க்கஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு see the light. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பயுமே வந்து நம்ம ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிறச்சே தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நமக்கே புலப்படாத சில திறன்கள் வெளியில வரும்.
ஒரு நாளைக்குள்ள ஒரு அசைன்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வர சமயத்துல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நைட்டே வந்து தூங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ராவா ஓவர் நைட் ஒர்க் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி யாராவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா உஷா? நிறைய சார், நிறைய நிறைய. ஒரு டைம் லைனுக்குள்ள when you want to do something ங்கறச்சே அப்ப என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. So அது எஸ்பெஷலி ஆபீஸ் ஒர்க் நிறைய பண்ணிருக்கேன் சார். ஏன்னா சிங்கிள் இதுல இருக்கிறதுனால நம்ம தான் முடிச்சாகணும்ன்றதுனால அந்த டைம்குள்ள சேலரி இது பண்ணும்போது நிறைய பண்ணிருக்கேன். அப்ப உங்களுக்கு சலிப்பே வராதா? இல்ல சார், ஏன்னா பிகாஸ் அவளுக்கு சேலரி கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் நமக்குள்ள இருக்கும். ஓகே, ரைட். அந்த காமன் கோலுக்காக when you are working அந்த சலிப்பு வராதுன்னு அவங்க சொல்றாங்க. வாஸ்தவமான வார்த்தை. ஸோ லெட் த பிரைட்னஸ் என்டர் யுவர் லைஃப் அப்படிங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, திரும்பவும் சொல்றேன், வி ஷுட் கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தான். எல்லாமே என் கையிலேயே வந்துட்டு இருந்தா அப்புறம் நான் எப்பதான் வெளியில போறது? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வெளியில வந்து சில மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டில் போட்டு சொல்லக்கூடிய விஷயம். இட் இஸ் டியூரிங் அவர் டார்கஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு see the light அப்படிங்கிறது தான். நெவர் ஒரி அபவுட் த பாஸ்ட். அந்த இறந்த காலம் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஹிஸ்டரிமாங்க. அதாவது பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்பாங்க. ஸோ அதனால அந்த அப்படி இருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன், இப்படி இருந்தா அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத யோசிச்சோம்னா நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கிடைக்குங்கிறத சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, கழிந்ததை எண்ணி கலங்காதே, சென்றதை குறித்து சிந்திக்காதே அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, 10 மணி நேரம் தூங்குறப்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 6 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் அந்த ஆழ்ந்த தூக்கம் இருந்தா போதும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ராதர் தேன் குவான்டிட்டி. இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ராத்திரி 10 மணிக்கு படுத்த காலம்லாம் போய் 12 மணி வரைக்கும் படுக்கிறதுக்கு தூக்கம் வராம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கையில அவங்களோட செடன்டரி லைஃப் நிறைய வந்துருச்சு. 2வது ஐடி பீப்புள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டே ஒர்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதனால தே ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஸ்லீப் இஸ் லைக் த கோல்டன் செயின் தட் பைண்ட்ஸ் அவர் ஹெல்த் அண்ட் பாடி டுகெதர். நமக்கு வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உடல் திருப்தி இருக்கு பாருங்க, அசாதி. எங்க வீட்லயே சொல்லுவாங்க, நான் மெடிசன் ரொம்ப இன்னைக்கு நிகழ் ஃபவுண்டேஷன் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், ரொம்ப முடியல, நான் ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், எல்லாம் ஒண்ணும் வேணாம், பிரசாத படுங்க, காலையில சரியா போயிடும் அப்படிம்பாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு மாத்திரை எடுத்து போட்டு தான் படுத்து போயின்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் காலையில இருந்து பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கேட்பாங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம்மா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கணும், மண்டே ஆடிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்றத விட சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்பவும் டயர்டா இருக்கும். அப்போ மெடிசனே இல்லாம அப்படியே படுத்தானா அக்கடான்னு ஆயிடும். அந்த நம்ம அன்னைக்கு பண்ண ஒர்க்கு, அதனால நமக்கு கிடைச்ச ஆத்ம திருப்தி, அதனால நமக்கு கிடைக்கிற தூக்கம், அது வந்து சொல்லி மாளாதுங்க. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நீங்க யாரா அனுபவிச்சிருக்கீங்களா உஷா? நந்தகுமார் சார்? நிறைய சார். நம்ம டெய்லியே மாத்திரை போட்டா தானே தூக்கம் வருது. நந்தகுமார் பல வருஷ காலமா அப்படித்தான். ஆமா, ஓகே. நிறைய வாட்டி சார், அதாவது ஒரு மென்டல் ஒர்க் இருக்கும்போது ரொம்ப வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். படுத்துட்டே தூக்கம் வந்துடும். இல்லைன்னா ஈவன் 7:30க்கு கண் அப்படி சொக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி ஒரு 2-3 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ அப்படி உள்ள போனப்போ மறுபடியும் அப்படி வந்து மறுபடியும் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஆனா எதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட இந்த அளவுக்கு தூக்கம் வர மாதிரி வராது. அசாதரியா இருக்கும். ஏன்னா நம்ம மென்டலி we are focusing. இதை செய்யணும், அதை செய்யணும், அடுத்து என்ன பண்ணும், ஒரு ஜிசி மீட்டிங்ன்றது தான் எங்களுக்கு பெஸ்ட். கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்பெல்லாம் இந்த சிச்சுவேஷனை பார்த்துருக்கோம். சில நேரத்துல மத்தியானத்துல தூங்கிட்டு காத்தால அடிச்சாரு கூட இருந்து பார்ப்போம் சார். ஐயோ காத்தாலையா, அந்த ஒரு தெரியாது, அது மத்தியானமா காத்தாலையான்னு கூட தெரியாது. அசந்து போயிருக்கும்.
ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நீண்ட தூக்கம் இரண்டும் சிறந்தது. எதையும் குணப்படுத்தும். ஸோ நல்லா சிரிப்போம், நல்லா தூங்குவோம் அப்படிங்கிறது தான். நல்லா தூங்குவோங்கிறது ரொம்ப நேரம் தூங்குறோங்கிறத பொறுத்து இல்ல. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அப்படியே இதுவா இருக்கும். ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் வந்து நெப்போலியன் குதிரையில போறச்சு அப்படியே குதிரையிலேயே தூங்குவாராம். அதனாலதான் நேப்னு பேர் வந்தது. அந்த நேப் வந்து இட் வில் நாட் லாஸ்ட் மோர் தென் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேல போகாது அந்த தூக்கம். ஆனா சில பேர் மத்தியானம் இப்ப தூங்குறத பாத்தீங்கன்னா பட்டைய கட்டிட்டு உங்களுக்கு தூங்குறாங்க. சாப்பிட்டு வந்து படுப்பாங்க. 11 மணிக்கு படுத்தாங்கன்னா ஒரு 1 மணிக்கு அவங்களா வீட்டுல இருக்கிறவங்களா வந்து எழுப்பி சாப்பிடுறியாப்பா, சாப்பிட்டு தூங்குறியாப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, நடந்து வரச்ச யாராவது ரோட்ல அப்படியே அசந்து தூங்குறவங்கள பார்த்தா என் மனசு நமக்கே பொறாமையா இருக்கும். நமக்கெல்லாம் வராத தூக்கம், வீட்டுல மேல கூரை இருக்கு, இவன் வெட்ட வெளியில படுத்துட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் தூக்கம் வருது பாருங்க. சோ மனசுதான் காரணம். சோ நல்ல மென்டல் ஒர்க் கொடுத்துட்டு இல்ல பிசிக்கல் ஒர்க் கொடுத்துட்டு போய் தூங்கினீங்கன்னா நல்லா தூக்கம் வருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சில பேர் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இந்த ட்ரெயின்ல இருந்தாலே நல்லா தூங்குவாங்க சார். ஆமா, தூங்குறது மட்டும் புரட்டே வரும். நம்ம தலையில நம்ம உடம்புல தலையை போட்டுருவாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பெயின் இஸ் த டீச்சர், ஃபெயில்யூர் இஸ் த ஹைவே டு சக்சஸ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு எங்கேயாவது ஒரு வலி வந்ததுன்னா அந்த வலியை வந்து ஐயோ வலின்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் இந்த வலி வந்தது, இந்த வலி நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்தா தெரியும். நடந்து போயிட்டே இருக்கிறச்ச கால் தடிக்கிருச்சுன்னு வச்சுங்களேன், அறிவு கட்ட முள்ளே, அறிவு கட்ட கல்லுன்னு திட்டுவோமே தவிர்த்து அறிவு கட்ட உஷா, அறிவு கட்ட ராமசாமி நம்மளை திட்டிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம போறச்ச நம்ம தான் அந்த கல்லு மேல காலப்பட்டிருப்போம். அப்ப தப்பு யார் பேருது? நம்மது தானே. அந்த வலி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, டேய் பார்த்து போடா, நடந்து போறச்சே பார்த்து போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லுதுங்க. ஸோ பெயின் இஸ் த டீச்சர் அப்படிங்கிறச்சே நமக்கு ஒரு அனுபவம் வந்து அந்த வலி வந்ததுன்னா அது வந்து நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. அதை நம்ம திரும்ப செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனாலதான் வலிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நடந்து போறச்சையோ இல்ல கால் வந்து அப்படி மறுக்கணிச்சிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணாதவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பேட்மிண்டன் ஆடினா அப்படிதான் இருக்கும். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடாம ஒரு தடவை ஆடிட்டு முட்டி வலி, சரியான முட்டி வலி. அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். நீங்க அந்த இடத்த யூஸ் பண்ணவே இல்லை போல் இருக்கு சார், அதனாலதான் அப்படியா இருக்கு. டெய்லி என்ன சார் பண்ணணும்னா, முதல் நாள் தான் வலிக்கும், அப்புறம் டெய்லி விளையாடுங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ரெகுலரா விளையாட ஆரம்பிச்சு. So our pain can be our greatest teacher. It leads us to the place we had never gone on our own. அந்த வலி நம்மளை வந்து எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போகும் தெரியுமா? நம்ம போகாத இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற இந்த கோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி ஃபெயில்யூர் இஸ் ஹைவே டு சக்சஸ் அப்படிங்கறதே நம்ம பார்த்திருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறது முதல் தடவை தவறுகள் வரும். அது அடுத்த தடவை திருத்திக்கணும். ஸோ தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிற அந்த ஒரு மனப்பான்மை வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான் அது. ஆனா அதை வளர்த்துக்கணும். ஏன்னா ஜெயிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நமக்கு தலக்கணம் ஏறிடும். அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சறுக்கிறது நல்லது. சறுக்கி கீழே விழுறது நல்லது. கீழே விழுறது நல்லது இல்ல. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்து நின்று நடக்கிறது தான் நல்லதுங்கிறத நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். டெவலப் யுவர் டேலண்ட்ஸ். நம்மள்ட்ட பிறக்கறச்சே வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாம தான் பிறந்திருப்போம். ஆனா ஒன்னொன்னா சில விஷயங்களை அக்வயர் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில பாக்குறச்சே நம்மளோட திறமைகளை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணுங்கிறத ஆசிரியர் இங்க பதிவு பண்றாரு. எப்படி சில குவாலிட்டிஸ்லாம் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்து அனுபவம் மூலமா வரும். நேர்மை, அப்புறம் லாயல், சப்போர்ட்டிவ், கிரியேட்டிவ், ரிலையபிள், ட்ரஸ்ட்வர்த்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணலாம், வளர்த்துக்கலாம், அடாப்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நமக்குன்னு சில விங்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ உஷானா அவங்க ரொம்ப பங்க்சுவலுங்க. ப்ரோக்ராம் 8 மணிக்கு சொன்னாங்கன்னா முதல்ல ஆளா போய் நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அது வந்து கீப்பிங் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல ஷீ இஸ் குட். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா வந்து ஷீ ஷுட் ஆட். அப்ப என்ன ஆகும், உஷாங்கிறவங்களுக்கு ரெக்கைகள் இந்த மாதிரி வரைச்சு மேல பறக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். ஃபார்ச்சூன் இஸ் நாட் ஆன் தி சைட் ஆஃப் தி ஃபெயிண்ட் ஹார்ட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கதை மூலமா சொல்லலாம்னு நினைச்சேன். There is no purpose in living where there is nothing to do. யோசிச்சு பாருங்க, நீங்க போறீங்க ஒரு இடத்துல, உங்களை யாரும் கண்டுக்கல,
ஏன்டா வந்தோன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து வரவங்களை பார்த்து ரிசீவ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம எப்படி செய்ய வேண்டிய வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஒரு கதை என்னன்னா, ஒரு ஏழை பிராமணர் அவர் வந்து எப்பவுமே புலம்பிட்டே இருப்பார். சாமி கையில காசே இல்லை, என்ன நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு வேண்டிட்டே இருக்காரு. மகாவிஷ்ணு லக்ஷ்மி பாக்குறாங்க. லக்ஷ்மி யூஸ்வலா இந்த மாதிரி சமயத்துல இப்ப நம்ம ஏதாவது பிரச்சனைன்னு போனா வீட்டுல இருக்கிறவங்க தானே ஹஸ்பண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏங்க இவன் தான் புலம்பிட்டே இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அது அவனுக்கு ஒட்டாதுமா, சொன்னா புரிய மாட்டேங்குது. இல்ல கொடுங்களேன் தயவு செஞ்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் நடந்து வர பாதையில அன்னைக்கு ஒரு மூட்டையில தங்க காசுகளை போட்டு வச்சுட்டாரு. இந்த பரதேசி இவ்வளவு தூரம் நடந்து வந்தவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, இது எனக்கு தெரிஞ்ச வழி தானே, நான் இங்க இருந்து கண்ணை மூடிட்டே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்ப காலில் அந்த மூட்டை தன்படுது. என்னடா மூட்டை இருக்கு அப்படின்னு தட்டி 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 ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தட்டிட்டு அந்த மூட்டையை அப்படி தட்டி விடுறாரு பாருங்க. அது கீழே போய் மூட்டை ஓபன் ஆகி செதறுது. என்னடா செதறுதுன்னு பார்த்தா கீழே காசு கிடக்குது. ஆனா இவரால் அங்க போக முடியாது. ஏன்னா அது வந்து அதல பாதாளம். ஐயோ தெரிஞ்சு விட்டோமே அப்படின்னாரு. அப்ப மேல சொல்றாரு, பாத்தியா நான் சொன்னேன்ல, இவன் வந்து முயற்சி எடுக்கணும், அந்த முயற்சி எடுக்காம இருக்கான் அப்படிங்கிறத சாமி வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ்வலா ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எப்பயாவது ஒரு இடத்துல அட்வைஸ் பண்றச்ச நச்சுன்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணார் லக்ஷ்மிக்கு. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைடுங்க. யூத் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு பாக்கறச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். இவங்க வந்து ஒரு குழந்தைங்க டாக்டர். 1983ல நான் வேலூர்ல இருந்தப்போ ரெகுலரா பார்ப்பேன். இவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து திலீப் மத்தாய்னு பேரு. இவங்க தான் கீதா மத்தாய்னு சொல்லிட்டு ஷீ இஸ் அ பீடியாட்ரிஷியன். அவங்க வந்து வெள்ளூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். அப்பவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீக் அப்படிங்கிற ஜேர்னல்ல வீக்னு ஒரு மேகசின் வரும். அதுல வந்து நிறைய தொடர்ந்து ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதுவாங்க. இப்போ இவங்களுக்கு வயசு என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. மாரத்தான்ல ரெகுலரா ஓடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு பாருங்க, சிலம்பம் இதெல்லாம் சுத்துறாங்க. இவங்க இப்ப ரீசெண்டா பண்ண சாதனை என்னன்னா, சிலம்பாட்டத்துல வேலூர் டிஸ்ட்ரிக்டினுடைய சாம்பியனா ஆயிருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு வயசு வந்து 72 என்னமோ. இப்போ ஒத்துக்கிறீங்களா யூத் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு? அவங்க சொல்லுவாங்க, நான் எந்த வேலையை பாக்குறேன்னா அந்த வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் ராமசாமி, இதான் சக்சஸ் அப்படின்னு என்கிட்ட ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டோன்ட் கவுண்ட் ஆன் தி ஏஜ், பட் கவுண்ட் ஆன் யுவர் மைண்ட். டோன்ட் கவுண்ட் ஆன் யுவர் பிசிக்கல் அப்பியரன்ஸ், கவுண்ட் ஆன் யுவர் மென்டல் அப்பியரன்ஸ். அந்த 70 வயசுக்கு உண்டான இதுவே தெரியல பாருங்க. ஷீ ஸ்டில் எனர்ஜெட்டிக். இவங்க வந்து பாட்டியாகி அடுத்த ஜெனரேஷனையும் பார்த்துட்டாங்க. இது வந்து கெட் பிஹைண்ட் பீப்புள்ஸ் ஐபால் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து எம்பத்தியை ஹைலைட் பண்றது. எ பர்சன் ஹூ ட்ரூலி லவ்ஸ் யூ இன் someone who sees the pain in your eyes while everyone else believes in the smile on your face. நம்மளை பாக்குறவங்க யாராவது சில பேர் தான் நம்மகிட்ட வந்து, என்னடா ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு, ரொம்ப டல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம சிரிச்சா கூட உள்ள நம்ம கஷ்டப்படுறோங்கிறத அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை பார்க்கறச்சு எனக்கு ஆஹான்னு ஒரு திரைப்படம் வந்தது. இந்த ஆஹான்னு திரைப்படம்ல என்ன ஒரு முக்கியமான இதுன்னா, சுரேஷ் கிருஷ்ணா தான் ஆக்சுவலா ஒரு ஹீரோ. அவரோட பிரதர் வந்து ட்ரெயின்ல புறப்பட்டு போயிருப்பாரு. அந்த ட்ரெயின் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த ட்ரெயின்ல போனவங்க அத்தனை பேரும் இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரியும். இவரும் ட்ரெயின்ல தான் போயிருப்பாரு அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால வீட்டுல இருக்கிறவங்க யார்ட்டையுமே அவரோட டெத்தை சொல்லாம அப்படியே மறைச்சு 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 வச்சுட்டு இருப்பாரு. ஒரு 2 நாள்ல தான் அவரே திரும்பி வரச்சேதான் அப்பதான் தெரியும் அவர் வந்து அந்த ட்ரெயின்ல அவர் போல அப்படிங்கிறது. அப்போ எல்லாரும் சொல்றச்சே, இல்ல அவனுக்கு தெரியாது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு, அந்த விஷயத்த அவன் மனசு உள்ளே வச்சுட்டு யார்ட்டையும் சொல்லாம எங்களை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து அவ்வளோ அருமையான மெசேஜை நமக்கு கொடுக்குது. ஸோ
எம்பத்தி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கறச்சு அடுத்தவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூர்ந்து கவனிச்சு செய்யணும். இப்போ ரீசெண்டா ஒரு ஆதம்பாக்கத்துல இருந்து என்னோட நண்பர், அவர் வந்து எம்பி சம்பத்னு பேரு, என்னோட மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா வேலூர்ல 89ல இருந்து பழக்கம். ஃபைசர்ங்கிற கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ ஆதம்பாக்கத்துல இருக்காரு. அவர் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அனாதை பிணங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஈமேஜ் சடங்குகள் சரியா செய்யறாரு. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அது வந்து காஞ்சிபுரம் சங்கராச்சாரிய 1986ல பார்த்தப்போ இவர் ஒரு தடவை பண்ணதை தெரிஞ்சு வச்சுட்டு இவரை கூப்பிட்டு நீ பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நிறைய ரோட்டரி கிளப்ஸோட சேர்ந்து இந்த செயற்கை கால்கள் அந்த மாதிரி வழங்குறதுக்கு உண்டான முகாமையும் நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்கறச்சே அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு பாருங்க. அது வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கறத ஆசிரியர் இங்க பதிவு பண்றாரு. பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள உங்கள் நேரத்தை சிறிது செலவிட உங்களால் முடிந்தால் உங்களுடைய இந்த மனிதத்தன்மை பிறரை மட்டுமின்றி உங்களையும் வாழ வைக்கும் அப்படிங்கறத அந்த அர்த்தம் சொல்லுது. டீகம்ப்ரஸ் பிஃபோர் யூ கோ ஹோம். நம்ம எல்லாருக்குமே வந்து வெவ்வேறு ரோல் இருக்கு. நந்தகுமார் சாருக்கு வந்து ஆபீஸ்ல இருந்தாருன்னா ஹி இஸ் பிரின்சிபால், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஹி இஸ் ஃபேமிலி மேன். அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் அவர் போடுற ட்ரெஸ், ஆஃபீஸ்ல போடுற ட்ரெஸ் வீட்டுல போட மாட்டாரு, வீட்டுல போடுற ட்ரெஸ் ஆஃபீஸ்ல போட மாட்டாரு. ஸோ பிசிக்கலா மாறணும்னு சொல்ற சமயத்துல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம பிசிக்கலா மாறிடுவோம், பட் மென்டலா மாற மாட்டோம். அதனாலதான் என்ன ஆகும்னா வீட்டுல ஆஃபீஸ்ல கொடுக்குற பல்பை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம், வீட்டுல கொடுக்குற பல்பை ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போவோம். தேர்பை வில் பி லேண்டிங் இன்டு த நிறைய ப்ராப்ளம்ஸ்ல மீட் பண்ணுவோம். ஸோ அதனால ஆஃபீஸை விட்டு வெளியில வீட்டுக்கு வரைச்சே எல்லாத்தையும் ஆபீஸ்லயே போட்டுட்டு வீட்டுக்கு வரணும். எப்படி நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு செருப்பை கட்டுறீங்கல்ல, அப்பவே நீங்க உங்களுடைய ஆபீஸ் பிரச்சனைகள்லாம் வெளியிலே விட்டுட்டு வரணும் அப்படிங்கறத இந்த கோட் நமக்கு சொல்லுது. You had to decompress the pressure before the race. I taught my heart to relax. I lay down before the race. It gave me more energy just before the race. இது ஒரு எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் அந்த விஷயத்துல உள்ள போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டு அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அது. லவ் யுவர் ஜாப். இப்போ உஷா சொன்னாங்கல்ல, நமக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சுன்னா ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்ப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஷீ இஸ் லவ்விங் ஹர் ஜாப். The only way to do great things is to love what you do அப்படிங்கிறது இந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட கோட். ஸோ நம்ம பார்த்த 10 விஷயங்கள் என்னன்னு பார்த்துடலாம். கீப் அ ஜர்னல், let the brightness enter your life, never worry about the past, focus on the quality of sleep rather than the quantity. இது தப்பா இருக்கு. Develop your talents. Fortune is not on the side of the fainted heart. Youth is the state of mind. Get beyond people's eyeball. Decompress before you go home. Love your job. So இது அருமையான கோட். I wept because I had no shoes until I saw a man who had no feet அப்படிங்கிறது ராபின் சர்மாவோட கோட்டோட இந்த புத்தகத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். Thank you very much. I am handing over the floor back to Chairman. Thank you, sir. ரொம்ப அருமையா இருந்தது சார். வணக்கம் சார். எல்லாம் 10 பாயிண்ட்டும் ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட்ஸா இருந்தது சார். ஈவன் 101 பாயிண்ட்ஸ்னா மீதி ரிமைனிங் 91 பாயிண்ட்ஸும் படிக்கணும். அந்த லாங் பேக் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன் சார் இந்த புக்கு. ஸோ வண்டர்ஃபுல் புக்கு. யூ brought back all பாயிண்ட்ஸ் பேக் டு மை மைண்ட். ரொம்ப அருமையா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா டச் பண்ணிச்சு வித் யுவர் ஓன் வே ஆஃப் கிவிங் த எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப அட்மைரிங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கிளப் வரதுக்கு இந்த 5am டாஸ்க் வர்றதுக்கே முக்கியமான ஒரு காரணம் இவரோட புக்கு தான் அப்படின்னு இந்த ஆத்தரை பத்தி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். பட் ரொம்ப நாளா இருக்கு இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கு. பட் வெரி எக்ஸலண்ட் ஒன் சார். நீங்க வந்து இன்னைக்கு நடத்தின விதம் நம்ம சார் சொன்ன மாதிரி அது 10 விஷயங்கள் முத்தான விஷயங்கள், கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தேவையான விஷயம்.
அத உங்களோட ஸ்டைல் தான் வந்து லைக் நோ தட் மேக்ஸ் தட் சாய்ஸ் ஆஃப் த ப்ரெஃபரன்ஸ் அப்படின்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவர் சொன்ன விதத்தையே அவரோடதையே எடுத்துக்காம நம்ம அவரோடதுல இருந்து நம்மளோடத சொல்லும் போது இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். நம்ம காலையில ஒரு இடத்துல டீ சாப்பிட போவேன். அவங்க வந்து வெறும் ஒரு டீ கடையில டீ சாப்பிடறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கும் போது அவர் என்ன பார்க்கும்போது மட்டும் அவர் என்ன செய்வாரு, ஒரு சின்ன ஏலக்காய் பொடி அப்படியே லைட்டா தூவி விடுவாரு. தட் மேக்ஸ் மீ டு கோ எவ்ரி டைம். நம்ம எங்க இருந்தாலும் ராமசாமி சார் கிளாஸ் எங்க நடந்தாலும் எப்ப வேணாலும் போகணும் அப்படின்றதுக்கு எனக்கு அந்த ஏலக்காய் லைக் நோ தட்ஸ் வாட் இட் மேக்ஸ் மீ திங்க் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இட் மேட் அ வண்டர்ஃபுல் டே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வேற நான் சொல்றேன் சார். சார் ரியலி எக்ஸலண்ட். சாரோட ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று டாபிக் டிஃப்ரெண்டா கொடுக்கறது. அப்புறம் கோட்ஸ் சாருக்கு எப்படித்தான் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு தெரியல. பியூட்டிஃபுல் கோட்ஸ் சார். ஒன்னொன்னுத்துக்கும் அதை மேட்ச் பண்ணி சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ் அந்த மாதிரி ஒரு இதை கேட்டுட்டு இன்னைக்கு புதுசா கெட் பிஹைண்ட் பீப்புள்ஸ் ஐபால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டச்சியா இருந்தது சார். ரியலி அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அப்புறம் எந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இந்த டீகம்போஸ் பிஃபோர் யூ கோ ஹோம் அது வந்து ரொம்ப, ஏன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எல்லாரும் நிறைய பேர் பண்ற தப்பு வந்து அதுதான். வீட்டில் இருக்கிறத கொண்டு ஆஃபீஸில் வைக்கிறது, ஆஃபீஸில் கொண்டு வீட்டில் இருக்கிறத விட அங்கே காட்டுறத விட அங்கே இருக்கிறது தான் நம்ம இங்கே நிறைய காட்டியிருக்கோம். ஸோ அந்த இது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப இதுன்றது. அது மாதிரி நம்ம வந்து பிறக்கும் போது எப்படி இருக்கோம்னு தெரியல, நம்ம இறக்கும் போது எத்தனை பேர் அழறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட இறக்கும் போது எல்லாருக்குமே அந்த கண்ணீர் வரும் அப்படின்றது நல்ல ஒரு இது சார். எக்ஸலண்டா இருந்தது சார். ரியலி ஐ எம் பிளஸ்டு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். ரெகுலரா உங்களோட செஷனை நான் கேட்டுட்டு இருக்கேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆக்சுவலா வெங்கட்ராமன் சார் சொன்ன மாதிரி 5 AM ஒரு புக்கை வந்து ராபின் சர்மா எழுதியிருக்காரு. அதுதான் அவர் மீன் பண்ணார். கரெக்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற பி சரவணன் சார். சரவணன் சார் இல்ல போல. ஓகே, அவரு அன்மியூட் பண்ணி பேசல. கோகுல் சார் ஆக்சுவலி இந்த புக்ல நிறைய லேர்னிங் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கிடையாது, மல்டி ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. இல்ல நிறைய ஆன் டைம் எவ்ரி டைம் அப்படின்ற மாதிரி அது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றதுக்கு. அதுல வந்து அந்த ஒரு கோட் நான் எனக்கு எப்பயுமே அது எக்ஸ்க்ளூசிவா எதுல இருந்து நான் அப்சர்வ் பண்ணேன்றது கிடையாது. நீங்க சொல்லுவீங்கல்ல, ஐ வாண்ட் டு பி கம்ஃபர்டபுள் இன் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அப்படின்றத இந்த புக்ல இருந்து எனக்கு என்னமோ இந்த புக் எங்கேயோ ரீட் பண்ண கேப்ல இந்த மாதிரி நான் யோசிச்சனும் அப்படின்றத எனக்கு தோணுது. வெரி குட். ஆக்சுவலா இந்த மாதிரி புக் ரிவ்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறச்சு இது எங்கேயோ படிச்சிருக்கோமே எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு அப்படியே உங்க சிந்தனைய குப்பையை கிளறி விட்டோம்னா அதுதான் எங்களோட சக்சஸ். அப்படின்னா அந்த புத்தகத்தை திரும்ப தேடி போவீங்க. தட்ஸ் இட். வெரி குட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சரவணன், சொல்லுங்க. மார்னிங் சார். சார் குட் சார். வெரி குட் இன்ஃபர்மேஷன். ரொம்ப நாள் கழிச்சு அட்டெண்ட் பண்றேன் சார். சார் தமிழா கார்த்திக் சார் கிட்டே நானும் ஒரு நாள் போன்லயே பேசிட்டு இருந்தேன் சார். நடுவில் ஒரு 4 days முன்னாடி, 1 week முன்னாடி சேலத்துக்கு வர வேண்டிய வேலை இருக்கு சார். அப்ப வரும்போது கூட பாக்குறேன் சார் அப்படி சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒரு ப்ரோக்ராம், ஆனா வர வேண்டிய வேலை அப்படியே போஸ்ட்மார்ட் ஆயிட்டு இருக்கு சார். இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தது சார். நல்ல ஒரு புக்க படிச்ச மாதிரி, ஒரு புக்கோட ப்ரிஃபேஸ் படிச்ச மாதிரி கொஞ்சம் ஒரு இப்பதான் சார் எனக்கு ஒரு நல்ல திருப்தியா இருக்கு. காலையில எழுந்தோட நல்ல எனர்ஜி சார். நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். வேற So have a good weekend. நம்ம நெக்ஸ்ட் வீக் நீங்க ஆவலோட எதிர்பார்த்த புத்தகம் பண்ண போறோம், ஹவு டு சே நோ, வர ஃப்ரைடே. ஓகே சார். ஷூர் சார். அதுக்கு அடுத்த வாரம் பிரேக், ஏன்னா நம்ம இந்த கிளாஸ் போறோம். ஆமா. சனிக்கிழமை வருதோ? வெள்ளிக்கிழமை வருதோ? ஓகே. 3ஆம் தேதி. 4ஆம் தேதி நான் வேற ஒரு கிளாஸ் கமிட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு வாரம் எனக்கு ஆஃப். 3, 4 2மே நான் பிஸி. ஸோ அதனால அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நான் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து we are doing a book on இது how to say no. Great sir. Thank you. சார். Thank you sir. சொல்லுங்க. எனக்கு சொல்றேன் சொன்னீங்களே வீக்கெண்ட். அதாங்க இப்ப என்ன பிரச்சனைனா, பேத்திக்கு ஃபீவர், ஐயோ, பையனுக்கு ஸ்லைட்டா ஃபீவர் வந்திருக்கு. அதனால I don't think I will be able to make it.
நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்களே வெளியில போக வேண்டிய பிளான்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பேத்திக்கு ஃபீவர் இருந்து கொஞ்சம் சரியாயிருச்சு. பட் பையனுக்கு தலைவலி வந்துட்டே இருக்கு. நேற்று நைட் வந்தது. நேற்று நைட்டு 3 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டான். எங்க ரூமுக்கு வந்துட்டான். தலைவலிக்குது அப்படின்னா. பார்த்தோம் ஃபீவர் ஸ்லைட்டா இருந்தது. ஆபீஸும் போனோம். நேற்று போயிட்டு வந்துட்டான். அப்புறம் மாத்திரை எல்லாம் போட்டான். பட் இன்னைக்கு மார்னிங் இன்னைக்கும் வந்தான் தலைவலிக்கிறதுன்னா பார்த்தா ஃபீவர் இருந்தது. இப்பதான் அவனுக்கு ஃபீவர் வந்து சப்சைட் ஆயிடுச்சு. திரும்ப ரிலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராபப்லி வி மே கோ ஃபார் பிளட் டெஸ்ட். அதனால இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமா தப்பா எடுத்துக்காது. நான் கண்டிப்பா நடுவில் ஏதாவது ஒரு நாள் நானே வந்து பாக்குறேன் உங்களை. ஓகே. Have a good day. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you all. Thank you all, friends. Have a good day. Hakuna Matata. No worry. Be happy always. Thank you. Thank you. Gokul? சொல்லுங்கக்கா. இல்ல ஏதாவது சொல்ல அதுக்கு நான் பிஸி ஆயிட்டேன்.